ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை நோக்கி வருவாங்களா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகுதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஃபுல்லாகவே என் லைஃப் வந்து ஒரு நெகட்டிவாக போயிட்டுருக்குது, கொஞ்சம் கூட பீஸ் இல்லை, ஸோ நான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், எனக்கு ஒரு மாற்றம் வரணும், என் லைஃப்பில் நானும் சந்தோஷமாக இருக்கணும், நான் பழைய நிலைமைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க, எனக்கு ஹீலிங் தேவை உள்ளவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வீடியோவில் போகலாம். ஓகே, King of Cups. Okay, Hermit, Ace of Pentacles, Five of Pentacles, Nine of Pentacles, bottom of the deck, Five of Pentacles. Nine of Pentacles, Two of Cups. Okay, King of Cups, Four of Swords, Lovers. Bottom of the deck, Ace of Swords. Possibilities, sharing, abundance, tying in. Okay, the monster. Bottom of the deck, the misser. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்கணுன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை நோக்கி வருவாங்களா? ஸோ அவங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாமா? ஸோ அதை பற்றி தான் பார்க்குறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க விட்டுடுங்க. ஓகே ஓகே, இப்போ ரீடிங்கில் போகலாம். ஓகே ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்படி நமக்கு மாஸ்டர்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இதில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் மாஸ்டர். ஓகே, ஸோ மாஸ்டர் சொல்லும்போது ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் டிவைன் ஃபெமினின் எனர்ஜி இருக்கும், மஸ்குலின் எனர்ஜி இருக்கும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பேலன்ஸாக இருக்கணும். மஸ்குலின் எனர்ஜி இருக்கட்டும், ஃபெமினின் எனர்ஜி இருக்கட்டும், ரெண்டுமே பேலன்ஸாக இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே பேலன்ஸாக இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் எமோஷ்னலி நீங்கள் பேலன்ஸ் ஆகிடுவீங்க. இதில் மஸ்குலின் எனர்ஜி ஹையாகவும் இருக்கக்கூடாது, ஃபெமினின் எனர்ஜி ஹையாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுமே வந்து ஒரு பேலன்ஸ் இருந்தால் லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஆளுக்கு பார்த்தீங்கன்னா மஸ்குலின் எனர்ஜியும் ஃபெமினின் எனர்ஜி பேலன்ஸ், எமோஷ்னலி இந்த ஆள் பேலன்ஸு, பயங்கர பவர், பயங்கர மெச்சூரிட்டி. ஓகே, திமிரு பிடிச்ச ஒரு கேரக்டர், தான் பிடிச்ச மொயிலுக்கு 3 கால் நினைக்கக்கூடிய கேரக்டர், தான் நினைக்கிறத சாதிக்கிற கேரக்டர், தான் நினைக்கிறத எல்லோரும் கேட்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். ஸோ ஒரு மாஸ்டர். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு அபண்டன்ஸ் ஒரு கார்டு வந்துட்டு. ஓகே, ஸோ அபண்டன்ஸ் கார்டு வந்துட்டு. ஸோ இவருக்கு பார்த்திங்கன்னா பணக்காரனாக வாழணும். மேபி ஒன்றுமே இல்லாட்டா கூட தன்னை பணக்காரனாக காட்டிப்பாங்க. மேபி ஃபினான்ஷியலாக இந்த பர்சனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட வெளியே காட்டிக்க மாட்டாங்க. வெளியே எப்போவும் ஒரு பந்தா காட்டிப்பாங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன், லைஃப் சூப்பராக போயிட்டுருக்குது. ஒரு பணக்கார வந்து எந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த பர்சனோட பிஹேவியர் இருக்கும்.
இந்த பர்சனோட ஆம்பிஷனே பார்த்தீங்கன்னா பணக்காரனா வாழணும், பணக்காரனா வாழ்ந்து காட்டணும். ஸோ ட்ரெஸ் பண்ணுறதா இருக்கட்டும், வெளியே வந்து போகிறதா இருக்கட்டும், அவங்களோட பிஹேவியர், அவங்களோட கேரக்டர் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு பணக்காரங்க மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். ஓகே, ஸோ இவங்ககிட்ட பணம் இல்லாட்டா கூட இவங்க அந்த மாதிரி தான் காட்டிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இவங்களோட கேரக்டர் பார்த்திங்கன்னா நல்லா தின்னணும், நல்லா சுற்றணும், லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணணும், நல்லா சம்பாதிக்கணும், மணிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக மணியை சேவிங்ஸ் பண்ணி பணக்காரனாக வாழ்ந்து காட்டணும். நல்லா அந்த மாதிரி ஒரு கேரக்டர். லைஃப்பில் என்ஜாய்மெண்ட் தான் இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்போ நமக்கு இங்கே வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஆக்சுவலி நமக்கு 2 ஆஃப் கப்ஸ்னு ஒரு கார்டு வந்துട്ടുണ്ട്. அது மட்டும் லவ்வர்ஸ் ஒரு கார்டு வந்துട്ടുണ്ട്. அப்போ பார்த்தீங்கன்னா இது ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனாக இருக்கும், இல்லைங்க சோல்மேட் கனெக்ஷனாக இருக்கும். சேம் எனர்ஜி உள்ள ஒரு கேரக்டர், 2 பேருமே சேம் எனர்ஜி உள்ள ஒரு கேரக்டர். ஓகே, பட் அவர் வந்து கொஞ்சம் எமோஷ்னலி பேலன்ஸ். ஏன்னா அவர் மாஸ்டர் கார்டு வந்திருக்குல்ல. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற டிவைன் ஃபெமினின் எனர்ஜி, மஸ்குலின் எனர்ஜி பேலன்ஸாக இருக்குது. ஸோ அவர் அதனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். பட் உங்களுக்கு டிவைன் ஃபெமினின் எனர்ஜிக்கு ஹையாக இருக்குது. ஓகே, டிவைன் மஸ்குலின் நினச்சி உங்களுக்கு லோவாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப அடிக்டடாக இருப்பீங்க. இந்த பர்சனுக்கு இப்போ ஆக்சுவலி இந்த பர்சன் இந்த அளவுக்கு ஈகோ திமிரு காட்டுறதுக்கு காரணம் வந்து வேறு யாருமே இல்லை, நீங்கள் தான். ஓகே, ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பர்சனை மீட் பண்ணுறக்கூடிய டைமில் நீங்கள் உங்களை நேசிச்சிருப்பீங்க, செல்ஃப் லவ் பண்ணியிருப்பீங்க, உங்கள் லைஃப்பை சூப்பராக கொண்டு போயிட்டு இருந்திருப்பீங்க, ஒரு ஸ்டடியாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க. ஓகே, ஸோ இவர் உங்கள் இதில் அட்ராக்ட் ஆகிடுப்பார். நீங்கள் அந்த டைம் நீங்கள் இவர் ஃபஸ்ட்டு இவர் உங்களை மீட் பண்ணக்கூடிய டைமில் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணியிருப்பீங்க. இவர் உங்ககிட்ட பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிடுப்பார். ஓகே, அட்ராக்ட் ஆகி உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பாங்க உங்கள் லைஃப்பில். அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்கிட்ட நீங்கள் ஓவர் அடிக்ட் ஆகிட்டீங்க. பட் இந்த பர்சன் கரெக்டாக ஒரு மைண்ட் பவர் நின்றுருப்பாங்க. ஏன்னா எமோஷனல் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு கேரக்டர். ஓகே, அப்போ நீங்கள் பயங்கரமாக அடிக்ட் ஆகிருப்பீங்க இந்த பர்சன்கிட்ட. ஏன்னா இது 2 பேருமே சேம் எனர்ஜி உள்ள கேரக்டர். உங்களுக்கு இந்த பர்சனை பார்க்கக்கூடிய டைமில் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகிடும், உங்களுக்கு இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் எப்படிலாம் இருக்கும், நீங்கள் ஒரு ட்ரீம் கண்டிருப்பீங்க. ஸோ அது எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கும். சில நேரம் 2 பேருமே சொல்லிக்காமலே ஒரே ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருப்பீங்க. ஃபுட்டு கூட ஒரே மாதிரி உங்களுக்கு பிடிக்குமா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் அவங்களுக்கு பிடிக்குமா இருக்கும். ஸோ எல்லாமே இங்கே சேமாக இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் ஓவர் அட்ராக்ட் ஆகிருப்பீங்க இந்த பர்சன்கிட்ட. ஓகே, பயங்கரமாக அட்ராக்ஷன் பயங்கரமாக அடிக்ட் ஆகிருப்பீங்க நீங்கள். ஓகே, ஏன்னா உங்களுக்கு டிவைன் ஃபெமினின் எனர்ஜி உங்களுக்கு ஹையாக இருக்குது, அது பேலன்ஸ் ஆகலை. ஸோ நீங்கள் ரொம்ப சேஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லா விஷயத்தையும் ஒரு விஷயம் கூட விடாமல் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன நடக்குதோ எல்லாத்தையும் கால் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க இந்த பர்சன்கிட்ட. ஸோ நீங்கள் இப்படி ஷேர் பண்ணி இந்த பர்சனுக்கு A to Z உங்கள் கேரக்டர் தெரிஞ்சு போச்சு. இந்த பர்சன்கிட்ட நீங்கள் எதையுமே ஒழிச்சு வச்சுட்டு கிடையாது. பட் அவர் எமோஷ்னலி பேலன்ஸ் ஆன ஒரு பர்சனால் அவர் கரெக்டாக இருந்திருப்பார். அவருக்கு அவங்க விஷயத்தில் கண்ணாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி அவர் இருந்திருப்பார். பட் நீங்கள் ஒரு சின்ன குழந்தை மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா எமோஷ்னலி நீங்கள் பேலன்ஸ் கிடையாது. அப்போ இவரை பார்க்கக்கூடிய டைமில் எல்லாத்தையும் திறந்து சொல்லியிருப்பீங்க. அவர் கரெக்டாக எல்லாத்தையும் உங்கள் கேரக்டர் அப்படியே A to Z ஒரு கம்ப்யூட்டர் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு உங்களோட ப்ளஸ் உங்கள் மைனஸ் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களோட மைனஸ் என்னென்னு கரெக்டாக அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து உங்ககிட்ட ட்ரீட் பண்ணியிருப்பார் போக போக. ஓகே, அப்போ பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய டைமில் இந்த செல்ஃபிஷ் 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஒரு கார்டு வந்துட்டு பல தடவை இங்கே இந்த ரிலேஷன்ஷிப்பில் கஷ்டப்படக்கூடிய டைமில் இந்த பர்சன் செல்ஃபிஷாக நின்றுட்டு உண்டு. ஓகே, நீங்கள் மேபி எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஸோ நான் கஷ்டப்படுறேன், கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு போங்களா அப்படி நீங்கள் கால் பண்ண டைமில் மெசேஜ் பண்ண டைமில் எனக்கு வேலை இருக்குது, ஒர்க் இருக்குது, எனக்கு அங்கே போகணும் இங்கே போகணும் ஏதாவது சொல்லி இந்த பர்சன் எஸ் ஆகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த பர்சன் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய டைமில் அந்த பர்சன் அதை மைண்ட் பண்ணிட்டு இல்லை இங்கே செல்ஃபிஷாக அவர் நின்றுட்டு உண்டு. ஓகே, அதுவும் உங்களுக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் பயங்கர அடிக்டடில். ஸோ அவர் செல்ஃபிஷாக நிற்கிறது கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மணி ரிலேட்டடாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் வைஸ் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய டைமில் கூட இந்த பர்சன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இல்லை, உங்களை அது அம்போன்னு விட்டுட்டு போயிருப்பாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நமக்கு 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஒரு கார்டு வந்துட்டு ஒரு 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 கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடிய டைமில் இந்த பர்சன் உங்களுக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்காம ஆனால் மேபி தேர்ட் பார்ட்டி சொல்லும்போது இங்கே தேர்ட் பார்ட்டி இங்கே இருக்குது, அது ஃபேமிலியாக இருக்கட்டும் இன்னொரு பர்சனாக இருக்கட்டும். அப்போ இந்த பர்சன் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் சொல்லும்போது அந்த ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் உங்களுக்கு கொடுக்காம அந்த பர்சன் தேர்ட் பார்ட்டிக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்துட்டு தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகிருக்கும். ஓகே,
ஓகே. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் 2 பேருமே பயங்கர ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த ரீடிங் யாருக்கு ரெசனேட் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மேக்ஸிமம் 4 யாருக்கு கண்ணிலே பட்டுச்சுன்னா அவங்களுக்கு இந்த ரீடிங் கன்ஃபார்ம் ரெசனேட் ஆகும். ஓகே. ஓகே. ஸோ அது மட்டும் தான். அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு செப்பரேஷனுக்கு போயிருக்கும். அப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் செப்பரேஷன் ஆன பிறகு ஏன்னா இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. உங்களை எல்லாம் சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த பர்சன் கான்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க உங்களை பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே. அப்போ நீங்கள் முன்னாடி இந்த பர்சனுக்கு எப்போவுமே அவைலபிளாக இருந்திருப்பீங்க. 24/7 இந்த போஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணி நீங்கள் ரொம்ப அழகாக பியூட்டியாக இருந்திருப்பீங்க. இந்த பர்சன் அட்ராக்ட் ஆகிருப்பார். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்குள்ளே போன பிறகு ரொம்ப அந்த பர்சனுக்கு அடிக்ட் ஆகி நீ இல்லைங்க நான் இல்லை, நீ தான் எனக்கு நீ எனக்கு மெசேஜ் டெய்லி என்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணும், கொஞ்சம் எமோஷ்னலாக கொஞ்சம் நீங்கள் ஓவராக கென்ஷன் உடனே இந்த பர்சன் உங்களுக்கு அதே உங்களோட ப்ளஸ்ஸும் மைனஸும் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி இந்த பர்சன் ப்ளே பண்ணிட்டு உண்டு. ஓகே. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நாள் நீங்கள் இருந்து அழுதுருப்பீங்க, ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஷோராக உங்களுக்கு நீங்கள் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வீடியோ பார்க்குறவங்க செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. ஸோ 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இந்த சோகத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டு நீங்கள் உங்களை நேசிக்கிறீங்க, உங்களை நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, உங்கள் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஸோ வீட்டில் இருக்கவங்க கூட சிரித்து பேசுகிறீங்க. மேபி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகக்கூடிய டைமில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி கிட்டலாம் நீங்கள் மனசை விட்டு பேசிட்டு இல்லைங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க, பார்ட்டி செலிப்ரேஷன் அந்த மாதிரி போயிட்டுருக்கிறீங்க. உங்கள் ஃபேமிலிக்குள்ளே எல்லாத்தையும் சிரித்து பேசுகிறீங்க. ஸோ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண உடனே அது இந்த பர்சன் வந்து எப்போ என்ன சொல்லி ஆக்சுவலி இவர் மாஸ்டர் இல்லை, இவரோட மைண்டுக்குள்ளே நான் பெரிய ஆள், நான் இல்லைங்க இங்கே நான் எல்லாமே இங்கே நான் தான் ப்ளே பண்ணுறது. ஸோ ஃபேமிலியாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லாமே நான் தான் ப்ளே பண்ணுறது. ஸோ எப்போவுமே அவருக்கு பவரை நம்ம பவரை நின்னால் போதும், மற்றவங்கன்னா நம்ம பின்னாடியே வந்துடுவாங்க. ஸோ அந்த ஒரு மைண்டில் அந்த பர்சன் இருப்பாங்க. ஓகே. பட் இப்போ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, அந்த பர்சனை சேசிங் பண்ணலை. அதுதான் அந்த பர்சனுக்கு லைஃப்பில் ஃபஸ்ட் அடி. ஏன்னா நீங்கள் எப்போவுமே அவைலபிள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பழகக்கூடிய டைமில் இந்த பர்சன் உங்கள் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டு உண்டு. ஓகே. ஸோ இப்போ ப்ளஸ்ஸையும் மைனஸையும் கரெக்டாக வாட்ச் பண்ணக்கூடிய டைமில் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் கரெக்டாக வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த பர்சன் உங்ககிட்ட ஒரு பெரிய உங்களை அந்த அளவுக்கு ஆட்டி படைச்சிட்டு உண்டு. ஓகே. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, இந்த பர்சனை சேஸ் பண்ணல. முன்னாடி உங்களுக்கு ஒரு ஏழ்மையான முகத்திரிக்கை காட்டிகிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு இன்னொரு பேஸ் இங்கே காட்டுறீங்க. அப்போ இந்த பர்சன் இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி மாறுச்சு, இது எப்படி இங்கே என்ன நடக்குது, எப்படி நீங்கள் இந்த அளவுக்கு மாறிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சுச்சுவேஷன் அந்த பர்சன் அப்படி நினைக்கிறாங்க. ஒரு சுச்சுவேஷன் உங்களை நினச்சி இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணும்போது அந்த பர்சன் உங்ககிட்ட ஓவர் அட்ராக்ட் ஆகுறாங்க. ஓகே. பயங்கரமாக அட்ராக்ட் ஆகுறாங்க. அப்படி நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண நீங்கள் வந்து இந்த பர்சனை சேசிங் பண்ணது ஸ்டாப் பண்ணிடுப்பீங்க. ஓகே. அதுதான் இந்த நீங்கள் லவ் பண்ண பர்சனோட லைஃப்பில் ஃபஸ்ட் அடி. அதுதான் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் இவர் சேசிங் பண்ணதில்ல, அதுதான் ஃபஸ்ட் அடி. இவர் இப்போ உங்ககிட்ட மறுபடியும் அட்ராக்ட் ஆகுறாரு. ஓகே. மறுபடியும் அட்ராக்ட் ஆகுறாரு. எப்படி நீங்கள் மாறிட்டீங்க, எப்படி உங்களால் மாற முடிஞ்சுது, உங்களாலே மாற முடியுமா? அவரோட மைண்டுக்குள்ளே தாட் என்னென்னா, ஓகே மாஸ்டர், நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் வருவீங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் அந்த பர்சனை தேடி வருவீங்க, இந்த பர்சன் இல்லாமல் உங்கள் லைஃப் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட் அடி கொடுத்ததும் அவர் அந்த இடத்துல ஸ்டக் ஆகிட்டார். ஓகே. ஸோ அவர் அந்த இடத்துல ஸ்டக் ஆகிட்டார். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெர்மிட்னு ஒரு கார்டு வந்துருண்டு. ஓகே. ஸோ அந்த பர்சனுக்கு கிளாரிட்டி இல்லாமல் ஆயிட்டுண்டு. ஓகே. நம்ம ஆக்சுவலி இவர் உங்கள் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் நல்லா தெரிஞ்சு வச்சு தான் உங்ககிட்ட ப்ளே பண்ணியிருப்பார். நீங்கள் எவ்வளோ அடி கொடுத்தாலும் நீங்கள் மறுபடியும் இந்த பர்சனை தேடி வருவீங்கன்னு அந்த பர்சன், அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை பல கஷ்டப்படுத்திட்டு இந்த பர்சன். ஓகே. அப்போது நீங்கள் செல்ஃப் லவ் நீங்கள் பண்ணுறீங்க, இவர் அதில் அட்ராக்ட் ஆகிட்டு உங்களால் எப்படி மாற முடியும், ஸ்டக் ஆகிட்டு பயங்கர அடி இவருக்கு லைஃப்பில். அது இவர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துட்டு. அப்போ இவர் ஆட்டோமேட்டிக்காக ஹெர்மிட்டோட மோடில் போயிட்டு. ஹெர்மிட் சொல்லும்போது இவருக்கு கிளாரிட்டி இல்லை. நம்ம ஒரு விஷயம் எப்போவுமே இவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்க நம்ம நினச்சோம்ல, இவங்க போயிட்டாங்களே, ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஆகிப்போச்சு, இவருக்கு லைஃப்பில் வெளிச்சம் இல்லாமல் ஆகிப்போச்சு.
அது வரைக்கும் இவருக்கு லைஃப்பில் வெளிச்சம் இருந்தீங்க, இந்த செப்பரேஷன் அதுக்கப்புறம் இந்த பர்சனுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு வெளிச்சம் இல்லை, ஒரு பீஸ் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. இவர் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஹெர்மிட்டோட மோடில் போயிட்டு ஓகே. இவருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. இப்போ இவரோட மைண்டில் என்னென்னா இவருக்கு ஈகோ டெத் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஓகே, இவருக்கு ஈகோ நீங்கள் டெத் ஆகிட்டு பயங்கர மைண்ட் பவராக இருக்கட்டும், பயங்கர மாஸ்டராக இருக்கட்டும், ஸோ இவர் பெரிய தான் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய இந்த செல்ஃப் லவ்னால இந்த பர்சன் அங்கே ஸ்டக் ஆகிட்டுன்னு இந்த பர்சன் லைஃப்பில் வெளிச்சமாயிட்டுல இந்த பர்சனோட ஈகோ டெத் ஆகுது, ஈகோ டெத் ஆகிட்டு இருக்குது. ஓகே, அப்போ இவர் என்னென்னா இப்போ எனக்கு லைஃப்பில் சுத்தமாக ஒரு கிளாரிட்டி இல்லை. ஃபஸ்ட்டு நான் கொஞ்ச நாள் தனியாக இருக்கணும், லோன்லியாக இருக்கணும், கொஞ்ச நாள் நான் என் லைஃப்பில் செப்பரேட் ஆகி இருக்கிறது பெட்டர். நான் செப்பரேட் ஆகி இருந்து நான் என்ன தப்பு பண்ணேன் அதை நான் தெரிஞ்சுக்கணும், எப்படி இந்த தப்பு நடந்துச்சு அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ தப்பு யாருக்கு மேலே இருக்குது அதை நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு லைஃப்பில் என்ன இம்பார்ட்டன்ட், எனக்கு லைஃப்பை பூர்த்தி பண்ணுற வைக்கிறதுக்கு எனக்கு யார் வேணும், அதெல்லாம் நான் கொஞ்சம் வாஷ் பண்ணும். ஒரு துறவியோட ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப்பில் சுத்தமாக சந்தோஷம் இல்லாதவங்க ஆட்டோமேட்டிக்காக ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வருவாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த பர்சன் ஆட்டோமேட்டிக்காக இவர் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வர்றாரு. ஏன்னா இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு அது வரைக்கும் பணம் இம்பார்ட்டன்ட், மணி இம்பார்ட்டன்ட், ஃப்ரெண்ட்ஸு, பார்ட்டி, செலிப்ரேஷன், லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்த ஒரு கேரக்டர் இப்போ லைஃப்பில் சுத்தமாக நீங்கள் போன பிறகு ஒரு வெளிச்சம் இல்லை, இருட்டாயிட்டு உண்டு இவருக்கு லைஃப். அப்படின்னா ஏன்னா நமக்கு 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஒரு கார்டு வந்துட்டு. ஓகே, 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்லும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எந்த அளவுக்கு வலி வேதனை துடிச்சிருப்பீங்களோ அதே கர்மா இப்போ அந்த பர்சன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யூனிவர்ஸ் இந்த பர்சனை சும்மா விட்டுட்டு இல்லை, உங்களோட கண்ணீருக்கு பலன் கிடைக்குது. ஓகே, ஸோ யூனிவர்ஸ் நீங்கள் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்களோ அதே ஸ்ட்ரகிள்ஸ் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சன் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதே வலி அவங்க அனுபவிக்கிறாங்க. பட் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க பணக்காரனை வாழ்கிற கேரக்டரில் இப்போ பந்தா கட்டுற கேரக்டரில் ஸோ இவங்க வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. ஸோ இவருக்கு லைஃப்பில் சுத்தமாக ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு பீஸ் இல்லை, ஒரு வெளிச்சம் இல்லைன்னு சொல்லும்போது இவர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறார். நான் பண்ணக்கூட தப்பாக நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு லைஃப்பில் என்ன இம்பார்ட்டன்ட் நான் தெரிஞ்சுக்கணும், அந்த பர்சன் அதை திங்க் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு மிஸ்ஸர் ஒரு கார்டு வந்துருந்து. ஸோ என்னதான் ராஜாவாக இருக்கட்டும், மாஸ்டராக இருக்கட்டும், கண்ணுக்கு மீன் கோடியாக இருக்கட்டும், வைரமாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த பர்சனுக்கு எதுவுமே ஒரு ஆத்மா திருப்தியை கொடுக்கல, ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கல. ஏன்னா அவர் திரும்பி பார்க்குறாரு, இவர் கண்ணுக்கு முன்னே எல்லாமே இருக்குது, பட் இவர் உங்களை திரும்பி பார்க்குறாரு. அப்போ அந்த பர்சனுக்கு ஆத்மா திருப்தியை கொடுக்குறது, ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற, ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறது நீங்கள் மட்டும்தான். அதனால தான் இவர் உங்களை திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணக்கூடிய டைமில் இவர் அட்ராக்ட் ஆகிறார், உங்களுக்கிட்ட பொறாமைப்படுறாரு, அவரால் அதை தாங்கிக்க முடியலை. நீங்களும் மாறுவீங்களா? உங்களுக்கு இன்னொரு முகம் உண்டா? ஓகே, ஸோ அப்படி நினைக்கக்கூடிய டைமில் இந்த பர்சன் ஒரு சென்சிட்டிவ் எதுனாலும் சொன்னல இவர் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு. ஏன்னா யூனிவர்ஸ் இந்த பர்சனை பிடிச்சி உதட்டிட்டு உண்டு கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கேயுமே சந்தோஷம் இல்லை சொல்லும்போது இவர் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகுது. அது மட்டும் இல்லாமல் டேர்னிங் ஒரு கார்டு வந்துடும். மெடிடேஷன் பண்ணுறாங்க, இல்லைன்னா இனிமேல் மெடிடேஷன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த பர்சன் மெடிடேஷன் பண்ணி தன்னோட ஈகோ, தன்னோட திம்பரை இந்த பர்சன் கண்ட்ரோல் பண்ணணும், தன்னோட ஈகோ இந்த பர்சன் கண்ட்ரோல் பண்ணணும், ஒரு நியாயமாக அந்த பர்சன் நடந்துக்கணும், ஒரு பீஸ் இந்த பர்சனுக்கு லைஃப்பில் வரணும். ஓகே, அப்போ அது மட்டும் இல்லாமல் நமக்கு கிங் ஆஃப் கப்ஸ்னு ஒரு கார்டு வந்துருக்கு. ஸோ இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஆஃபர் ஓடி உங்களுக்கு ஒரு கப் ஆஃபர் பண்ணுறதுக்கு ரெடி இல்லை. பட் இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு கப் ஆஃபர் பண்ணணும், உங்கள்கிட்ட வரணும் ஒரு முடிவு கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் கிளாரிட்டியோடு எடுத்துட்டு. ஓகே, ஸோ அதுக்காக இப்போ அவங்க தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்காங்க, உங்ககிட்ட வரணும். ஏன்னா இந்த பர்சனுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இவருக்கு லைஃப்பில் எல்லாம் இருந்தும் இவருக்கு ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு மனநிறைவு, ஒரு மனநிம்மதி எல்லாமே இருக்குது இவருக்கு லைஃப்பில். என்ன இருக்கட்டும், ஆனால் அந்த பர்சனுக்கு அது ஒன்றும் இஷ்டம் இல்லை, ஒன்றும் பிடிக்கலை, ஒன்றும் ஒரு ஆத்மா நிறைவை கொடுக்கல. ஒரு சோலுக்கு தேவை அதே எனர்ஜிக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் தான். ஓகே, எஸ் நான் உனக்காக இருக்கேன், அந்த ஒரு ஆத்மா திருப்திங்கிறது உங்ககிட்ட தான் கிடைக்கிது. ஸோ உங்களை திரும்பி பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கப் ஆஃபர் பண்ணணும், உங்ககிட்ட வரணும்னு இந்த பர்சன் முடிவை எடுத்துகிட்டு உண்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு 4 ஆஃப் சோர்ஸ் ஒரு கார்டு வந்துருக்கு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துருச்சு, நிறைய முன்னாடி இந்த நீங்கள் வழி அனுபவிச்சுட்டு இருந்தால் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் ஒரு வழி அனுபவிச்சுட்ருக்காங்க. ஸோ 2 பேருமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய கஷ்டப்பட்டுட்டும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் 2 பேரும் ஹீல் ஆகணும், நீயும் சரியாக நானும் சரியாகிறேன், 2 பேரும் ஹீல் ஆகும். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பை டோட்டல் அந்த பர்சன் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு.
யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சனோட சைனை ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கலாம், சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். ஏன்னா அந்த பர்சன் ஹீல் ஆகலை. ஓகே, ஹீல் ஆகலை. அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஹெர்மிட்டோட மூளை இருக்கிறாங்க. ஓகே, தனக்கு என்ன தேவைன்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இதில் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க அந்த பர்சனுக்கு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஒரு கார்டு வந்துட்டு இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கண்டிப்பாக பண்ணுவாங்க. நமக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய ஒரு மெசேஜ். ஸோ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் செல்ஃப் லவ் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் சூப்பராக ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போங்க. உங்களுக்கு ஒரு ஆஃபர் இந்த பர்சன் மறுபடியும் தருவாங்க. ஒரு நியூ பிகினிங் மறுபடியும் உங்களுக்குள்ளே இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஓகே ஆகும். இவங்க உங்களுக்காக வருவாங்கன்னு உங்களுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏஸ் ஆஃப் சோர்ஸ் ஒரு கார்டு வந்துடுண்டு. கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் இருந்தாச்சுன்னா இந்த பர்சன் ஹீல் ஆகிற டைமில் ப்ராப்பராக ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டு உங்களுக்காக ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு உங்ககிட்ட வருவாங்க. ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சனோட மைண்டு ஃபுல்லாகவே உங்களோட திங்கிங் தான் போயிட்டுருக்கு, உங்களோட தாட்டு தான் போயிட்டுருக்குது. ஸோ ஃபுல்லாக 24/7 உங்களை பார்த்து தான் திங்க் பண்ணுறாங்க. ஸோ அவருக்கு தெரியுது நீங்கள் இல்லைங்க, அவருக்கு லைஃப் கம்ப்ளீட் ஆகாதுன்னு தெரியுது. ஸோ இனிமேல் இது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் இனிமேல் இந்த பர்சன் வரக்கூடிய டைமில் ஒரு கிளாரிட்டியோடு நிற்பாங்க. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியோடு உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. ஓகே, இந்த பர்சன் இனிமேல் வந்தால் இவங்க முன்னாடி வந்து போய் இருந்துச்சுன்னா அந்த மாதிரிலாம் இங்கே இருக்க மாட்டாங்க. ப்ராப்பராக ஒரு கிளாரிட்டியோடு தான் வருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷனில் பாசிபிலிட்டின்னு ஒரு கார்டு வந்துருக்குது. ஸோ அந்த பர்சன் வந்து பாசிபிலிட்டி, இவர் ரொம்ப பயங்கர பிரேவ், பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். அவ்வளோ சீக்கிரமாக தான் பண்ணக்கூடிய தப்பை வந்து ஒத்துக்க மாட்டார். இவர் இனிமேல் உங்ககிட்ட வரதா இருந்தால் கூட சாரி என்னை மன்னிச்சுக்கோ அந்த மாதிரி சொல்லி இவர் வரமாட்டார். ஏதாவது உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு வேறு மாதிரி ஏதாவது ப்ராப்ளத்தை காட்டி அந்த மாதிரி இவர் உங்ககிட்ட வந்து பேசுவார். இவர் இப்போதைக்கு பாசிபிலிட்டிஸ் தேடிட்டுருக்காரு. அப்படின்னா எப்படி வரலாம், எப்படி உங்ககிட்ட வந்து தாமே தப்பில்லாத மாதிரி எப்படி காட்டிக்கலாம், எந்த வேலை போகிறது, அதெல்லாம் இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் மைண்டுக்குள்ளே வச்சு திங்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அது மட்டும் நமக்கு ஷேரிங் ஒரு கார்டு வந்துருந்து. ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, அடிப்பொலியான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க, நீங்களும் மெடிடேஷன் பண்ணுங்கள். ஏன்னா ஸோ மெடிடேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் கொஞ்சம் எமோஷ்னலாக பேலன்ஸ் ஆவீங்க. அவருக்கு ஈக்குவலாக நீங்களும் வரணும். ஏன்னா 2 பேருமே சேம் எனர்ஜி உள்ள ஒரு கேரக்டர். 2 பேருமே ஈக்குவலாக இருந்தால் மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போகும். ஸோ அவர் எப்படி எமோஷ்னலாக டிவைன் ஃபெமினின் எனர்ஜி, மஸ்குலின் எனர்ஜி தனக்குள்ள ஒரு பேலன்ஸாக வச்சுருக்காங்களோ, ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. ஸோ மெடிடேஷன் பண்ணுங்கள். ஓகே, செல்ஃப் லவ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். எல்லாருக்கிட்டேயும் வந்து அன்பாக நடந்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை பண்ணுங்கள். ஸோ யாராவது ஏழைகள் ஃபுட்டு இல்லாமல் கஷ்டப்பட்டு நீங்கள் ஃபுட்டு வாங்கி கொடுங்க. ஸோ ஃபேமிலியில் யாராவது கஷ்டப்பட்டு அவங்களுக்கு நீங்கள் ஹீலிங் கொடுங்க. ஸோ நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு அன்கண்டிஷனல் நீங்கள் ஒரு அன்பை கொடுங்க. பட் யாருக்கிட்டேயும் பதிலுக்கு அந்த அன்பை கொடுக்காதுங்க. ஸ்நேகங்கிறது வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு இப்போ ஸ்நேகம் கொடுக்குறோன்னா பதிலுக்கு அவங்களும் அதே ஸ்நேகம் நமக்கு தரணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஸ்நேகத்தை எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுங்க. எந்த அளவுக்கு ஸ்நேகத்தை நீங்கள் பகிர்ந்து கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு ஸ்நேகம் உங்களை தேடி பல மடங்காக வந்து சேரும் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெடிடேஷன் ஒரு கார்டு வந்துருந்து. ஸோ இந்த நான் இப்போ லைஃப்பில் நான் வந்து கொஞ்சம் கூட நான் ஸ்ட்ராங்காக மாறணும், கொஞ்சம் கூட எனக்கு ரிசல்ட் ஃபாஸ்ட்டாக கிடைக்கணும், நானும் ஹீல் ஆகணும், நானும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஈக்குவலாக நான் மாறணும், அந்த பர்சனுக்கு ஈக்குவலாக நம்ம ஆகணும்னு நினைக்கிறவங்க மெடிடேஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மெடிடேஷன் பண்ணிங்கன்னா அந்த பர்சனுக்கு ஈக்குவலாக உங்களாலேயும் மாற முடியும். ஓகே, ஸோ நமக்கு இந்த பர்சன் கன்ஃபார்மாக நான் 110% உங்ககிட்ட வருவாங்க இவங்க. ஸோ இதுதான் எனக்குள்ள ரீடிங். ஸோ வீடியோ யாருக்கா ரெஸ்னேட் ஆகுனா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிடும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.